இப்போ இந்த இடது கை பழக்கம் இருக்கவங்க வந்து யூசுவலாவே இந்த ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, ஆர்ட்ஸ்லயும் சரி அவங்களுக்கு வந்து தனித்துவம் அதிகமா இருக்கும், யூனிக்னஸ் இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அத பத்தி உங்களுடைய கருத்து? அந்த யுனிக்னஸ் அப்படின்றது வந்து இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அ எல்லாருமே ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது, அவங்க பிராக்டிஸ் பண்ற விதம் எல்லாமே அந்த ரைட் ஹேண்டுக்கு பண்ற மாதிரியே தான் அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு பவுலர் வரான். அவன் வந்து ரைட் ஹேண்ட் பவுலர்ன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து இன்னொரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன நார்மலா வச்சு தான் அவன் பிராக்டிஸ் பண்றான். இல்லையா? அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்டரா வரும்போது, அவனோட ரிதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ அவனோட நார்மல் ரிதம் இல்லாம, அவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவனோட நார்மல் ரிதம் கொஞ்சம் கெட்டு போகுது. அப்போ என்ன ஆகுது? பேட்ஸ்மேனா இருக்கிற அந்த லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடைக்குது. இப்படி தான் வந்து நம்மளோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் தவிர்த்து இட் இஸ் நாட் பிகாஸ் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அவங்களுக்கு திறன் ஜாஸ்தி அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோ ஒரு ஆர்ட் பர்சனோ எல்லாமே வந்து ரைட் சைட்லேயே அவங்க கொடுத்து லெஃப்ட் ஹேண்டுன்னு வரும்போது நமக்கே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துட்டு சடனாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது அது நம்மளையே ஈர்க்கும் இல்லையா? அந்த மாதிரி தான்.